இங்க ஒரு குழந்தை பிறக்கும் போதே வயசான தோற்றத்துல பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அதோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய பார்த்துட்டு சுத்தமா பிடிக்காம அந்த குழந்தைய கொண்டு போய் யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு வந்துடுறான். அந்த வீட்டுக்காரங்களும் குழந்தையோட சவுண்ட் கேக்குதேன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த குழந்தையோட தோற்றத்தை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருக்காங்க. அந்த அம்மாவோட மனசு இறங்கி இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம்னு எடுத்துக்கிறாங்க. டாக்டர் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தையோட ஒவ்வொரு உறுப்பா செயலிழந்துட்டு இருக்கு, இந்த குழந்தை சீக்கிரமா இறந்து போயிரும்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க அதெல்லாம் கண்டுக்காம அந்த குழந்தைய அவங்களோட சொந்த குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க. ஆனா டாக்டர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா அந்த குழந்தை நல்லபடியா வளர ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த குழந்தைய ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அவன் வளர வளர அவனோட இளமை காலத்துக்கு போறான். அதை பார்த்து அவனோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இவனுக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருது. அவ கூட ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். கொஞ்ச நாளாக இவனுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும்னு தோணுது. இவன் உடனே அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு பெரிய பயணத்துக்கு போறான். அவனும் எல்லா நாடையும் சுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இடையில ஒரு பொண்ணு வந்து அவனை விரும்புறேன்னு சொல்றான். இவனும் நம்மளுக்கும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை லவ் பண்றான். கொஞ்ச நாளையா அந்த பொண்ணு இவனோட தோற்றத்தை வச்சு இவனை விட்டுட்டு போயிடுறான். அந்த பக்கம் அவனோட பக்கத்து வீட்டு பொண்ணு அவனை உயிருக்கு உயிரா விரும்புறான். இவனும் அவனோட பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு திரும்பவும் வரான். அவன் போக போக ரொம்ப இளமையா மாறிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவனும் அவனோட பக்கத்து வீட்டு பொண்ணும் வெளியே போறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட மனசுக்குள்ள இருக்க காதல சொல்லிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குமே ஒரே வயசாகுது. ரெண்டு பேருமே இளமையாவும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அப்பதான் அவனுக்கு நம்மளும் போக போக சின்ன குழந்தையா மாறிடுவோம்னு ஃபீல் பண்றான். அவனே அவனோட வைஃப கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா அங்க இருந்து போயிடுறான். அப்ப இடையில அவனோட வைஃப பாக்குறான். அவனோட வைஃபுக்கு கொஞ்சம் வயசாகிடுது. ஆனா இவனும் ஒரு சின்ன பையன் மாதிரி மாறிடுறான். அவனோட பொண்ணும் நல்லா வளர்ந்து பெரியவளாகிறான். அவனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிறது. அவன் போக போக இன்னும் சின்ன பையனா மாறிக்கிட்டே இருக்கான். அவன் ஒருத்தங்க வீட்டுல இருக்கான். அதை அவனோட வைஃப் பார்த்துட்டு நானே உங்களை வளர்க்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவளும் அவனை ஒரு குழந்தை மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறான். நாளாக இவளுக்கும் வயசாகிட்டே போகுது. இந்த பக்கம் இவனும் இன்னும் சின்ன குழந்தையா மாறிக்கிட்டே இருக்கான். கடைசிக்கு ஒரு கை குழந்தையாவே மாறிடுறான். அவனோட ஆயுள் முடிஞ்சு அவன் இறந்து போயிடுறான். அவனோட வைஃபும் அடுத்த கொஞ்ச நாள்லயே வயசாகி இறந்து போயிடுறான்.